வணக்கம். கன்னி ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கன்னி ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 6வது ராசி. உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி, அடுத்தவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு ராசி. உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான். கன்னி ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்த மாதிரி யோக பலன்கள் உங்களுக்கு நடக்கும், எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம். ஏப்ரல் 3ஆம் தேதி செவ்வாய் பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புத பகவான் ஏப்ரல் 11ஆம் தேதி மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சூரிய பகவான் ஏப்ரல் 14ஆம் தேதி மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் சுக்கிர பகவான் ஏப்ரல் 20ஆம் தேதி ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 4 கிரகங்கள் தான் ஏப்ரல் மாதத்தில் பயிற்சி ஆகிறாங்க. மற்ற கிரகங்கள் எல்லாமே அதே பொசிஷனில் தான் பயணிக்கும். உங்கள் ஜென்ம ராசி பார்த்திங்கன்னா சனி பகவான் பார்வை செய்கிறார், சூரிய பகவான் பார்வை செய்கிறார். அதுக்கப்புறம் ஏப்ரல் 3ஆம் தேதி செவ்வாய் பகவானும் மீன ராசிக்கு பயிற்சியாகி தன்னுடைய 7ஆம் பார்வையாக ஜென்ம ராசி பார்ப்பார். அதாவது பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய 3 பாவ கிரகங்கள் ஜென்ம ராசி பார்க்குறாங்க. சனி பகவான் கன்னி ராசிக்காரங்களுக்கு யோகாதிபதியாக இருந்தாலுமே அவர் ஒரு இயற்கை பாவ கிரகம். செவ்வாய் பகவானும் ஒரு இயற்கை பாவ கிரகம். சூரிய பகவான் ஒரு அரை பாவர் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருவார். ஜென்ம ராசி 3 கிரகங்கள் பார்வை செய்யுது. சூரியனும் செவ்வாயும் பார்க்கறதுனால ஆத்திரம், அவசரம், வேகம், படபடப்பு, விடாமுயற்சி, எதுலேயுமே துணிஞ்சு போராடுறது, முன்கோபத்தை கொண்டு வர்றது, எதையுமே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறது. சனி பகவான் ஜென்ம ராசி பார்க்குறது போட்டி பொறாமை ஏற்படுறது, கந்திஷ்டி கோளாறுகள் ஏற்படுறது. ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்ட சொன்னீங்கன்னா இந்த விஷயத்தை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் யார்ட்டையா சொன்னீங்கன்னா அந்த விஷயம் நடக்காமல் போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு கன்னிராசிக்காரங்களுக்கு. 3 பாவகிரகங்கள் பார்க்கறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் சீக்ரெட்டாக செய்கிறது தான் பெஸ்ட்டு. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறது பெஸ்ட்டு. முன்னாடியே நான் இதை செய்ய போகிறேன், அதை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயம் நடக்காமல் போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 3 பாவகிரக ஜென்ம ராசி பார்க்கறதுனால அது ஒரு கந்திஷ்டி கோளாறு மாதிரி ஏற்பட்டுரும். உங்கள் ராசிக்கு தனாதிபதி பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் இருக்கிறார். 8ஆம் இடத்துக்கு எந்த ஒரு கிரகம் போகிறது அவ்வளவு சாதகம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஜோதிட விதி இருந்தாலுமே 2ஆம் அதிபதி தனாதிபதி 8ஆம் இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு விதி உண்டு. ஏன் அப்படின்னா அது 8ஆம் இடத்துல இருந்தாலுமே தன்னுடைய 7ஆம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்க்கும். தனஸ்தானத்தை தனாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பார்க்கறது ஒரு அற்புதமான அமைப்பு. குரு பார்வையும் தனஸ்தானத்தில் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் குரு பகவான் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்க்குறார். 2 சுபகிரகங்கள் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால பண வரவில் உங்களுக்கு எந்த ஒரு தடைகளுமே இருக்காது. வர வேண்டிய பணம் எல்லாமே வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதில் எந்த ஒரு தங்கு தடைகளுமே ஏற்படாது. குடும்ப விருத்தி அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. அப்போ 2ஆம் இடம் பலமாகும் போது குடும்பத்துக்குள்ளே புதிய நபர்கள் இணையறதுக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே ஏற்படும். கன்னிராசிக்காரங்களுக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணமாகி அந்த மனைவி குடும்பத்தில் இணையிறது. அப்புறம் கன்னிராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கிறவங்களுக்கு அந்த குழந்தை பிறப்பு ஏற்பட்டு அந்த குழந்தை குடும்பத்தில் இணையிறது. இந்த மாதிரி சுபபலன்கள் எல்லாமே நடக்கும். ஏன்னா 2 ராஜ சுபகிரகங்கள் தனஸ்தானத்தை பார்க்குறது நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு. குடும்பத்துக்குள்ளே ஒரு மதிப்பு மரியாதை, குடும்பம் ஒரு அமைதியான போக்கில் ஒரு நிம்மதியான அமைப்பில் இருக்கும். குடும்பத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே சிறப்பாக உண்டு. உங்கள் ஜென்ம ராசியை 3 பாவகிரகங்கள் பார்க்குறது ஒரு மைனஸ் அப்படின்னாலுமே குடும்பஸ்தானத்தை 2 ராஜ சுபகிரகங்கள் பார்க்குறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ராசிக்கு சுகாதிபதி 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உச்ச கேந்திரத்தில் தான் இருக்கிறார். 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உச்ச கேந்திரன்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டையே பார்வை செய்வார். 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டை பார்வை செய்கிறது ஒரு சிறப்பான பலன்கள் நடக்கும். 4ஆம் இட விஷயங்களில் உங்களுக்கு எந்த ஒரு தங்கு தடைகளும் ஏற்படாது. இப்போ 4ஆம் இடத்துல எந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னா வீடு, வண்டி, வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள்,
சுக மேன்மைகள் இருக்கிறது, கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், தாயாரை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போ அந்த வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும். ஒரு சில பேர் வந்து நல்ல வீட்டுக்கு குடி போவோன்னு நினைக்கிறவங்க நல்ல வீட்டுக்கு குடி போவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா ஒரு சில பேர் வந்து இடம் வாங்கி போடுறது இல்லை வீடு கட்டுறதுக்கு உண்டான யோகம் இது எல்லாமே வந்து சிறப்பாக வந்து நடக்கும். கன்னிராசிக்காரங்க படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா அந்த படிப்பில் வந்து எந்த ஒரு தங்கு தடைகளும் இருக்காது. நல்லா வந்து படிக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல பேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சுப பலன்களை வந்து பெற்றுக் கொடுக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி வந்து 4ஆம் வீட்டை பார்க்குறது வந்து சிறப்பு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வந்து வர்றாங்க. எப்போ அப்படின்னா ஏப்ரல் 11ஆம் தேதி புத பகவானும் வந்து 7ஆம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார். அப்போது குரு வீட்டில் புதன் வீட்டில் குரு, அப்போது 7, 10ஆம் இடங்கள் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வர்றது வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும். கூட்டு தொழில் பண்ணக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு அந்த கூட்டு தொழிலில் வந்து ஒரு நல்ல வருமானங்கள் வந்து கிடைக்கிறது, நல்ல கூட்டாளிகள் வந்து அமைகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, இது எல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படும். அதிகமாக கஸ்டமர் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் ஏற்படும். கன்னிராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் 3ஆம் தேதி, ஏப்ரல் 4ஆம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் குருவுடைய பார்வையிலையும் சுக்கரனுடைய பார்வையிலையும் வந்து பயணிப்பார். அப்படிங்கும்போது பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் ஈடுபடும் போது அன்னைக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கும். பண விஷயமா எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே வந்து அந்த ஏப்ரல் 3ஆம் தேதி 4ஆம் தேதி உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும். அதனால் அந்த 2 நாட்களை வந்து நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்திக்கங்க. அதுக்கப்புறம் வந்து ஏப்ரல் 8ஆம் தேதி 9ஆம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குருவுடைய பார்வையில் வந்து பயணிப்பார். அப்போ 4ஆம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த 2 நாட்களில் வந்து நீங்கள் தொடங்கும்போது நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும். வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபடும் போது அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக முடியும். அப்புறம் கன்னிராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாள் வந்து எப்போ வருது அப்படின்னா ஏப்ரல் 17, 18 அந்த 2 நாட்கள் மட்டும் கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல பயணிப்பார். அப்படி பயணிக்கும்போது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்து ஏற்படும். அந்த 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து எடுக்காமல் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. கன்னிராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது தெற்கு திசை வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தும். அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது பச்சை கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது 5ஆம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது கன்னிராசிக்காரங்களுக்கு வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானுக்கு அதிதெய்வம் சொல்லப்படக்கூடிய பெருமாள் வழிபாடு பண்ணுறது. மதுரை மீனாட்சி அம்மனும் வந்து புதனுடைய அம்சமாகவே இருக்கிறதுனால மதுரை மீனாட்சி அம்மனையும் வந்து நீங்கள் தொடர்ந்து புதன்கிழமை நாளில் வந்து வழிபாடு செய்கிறது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான துலா ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.